ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நான் கண்டிப்பாக பட்டாணி ஆட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. ஸோ நான் ஃபஸ்ட்டு பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு, அப்புறம் அந்த ஃபஸ்ட் டைம்லாம் போடுவோம்ல பட்டை கிராம்பு, சவுண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதில்லை, ஏன்னா பக்கத்தில் வீடு வேலை போயிட்டுருக்கு, அதனால் ஒரே டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எண்ணெய் ஊற்றின அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுருங்க. கிராம்பு, பட்டை, நான் கண்டிப்பாக அதெல்லாம் போடுவேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். எது செஞ்சாலுமே நான் ஃபஸ்ட்டு போட்டு தான் செய்வேன். எனக்கு அது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எப்போவுமே அந்த நான்வெஜ் டேஸ்ட் வரும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் கண்டிப்பாக போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுருங்க. நான் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் அதில் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது மஷ்ரூம் வச்சுருக்கேன், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பட்டாணி இன்னுமே ஆட் பண்ணதுக்கு எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பட்டாணி எப்பவுமே எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம் கூட கண்டிப்பாக பொட்டேட்டோ இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் க்ரீன் சில்லி போட்டேன். உங்கள் காரத்துக்கு தேவையான போட்டுக்கோங்க. நான் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். அது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தேவையோ மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா ஃபைன் இதாகிடுச்சா, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட அப்புறம் மஞ்சள், அப்புறம் மிளகாத்தூள், சில்லி பவுடர், அப்புறம் சில டைம் அந்த சிக்கன் மசாலா, இந்த கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம என்ன செஞ்சாலும் சிக்கன் ஃப்ளேவர், எனக்கு சிக்கன் பிடிக்குனால என்ன பண்ண சிக்கன் ஃப்ளேவர்னு எதிர்பார்த்து வைப்பேனா. ஸோ நான் சிக்கன் ஃப்ளேவர் போட்டதுக்கு சிக்கன் மசாலா போட்டுருவேன். ஸோ அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா ஸ்மெல்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தக்காளி இல்லாமல் டிஷ்ஷே இருக்காதே. தக்காளி வந்து ஃபைன் சாப், அதே மாதிரி தான், அதே சைஸில் ஷாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளினா நான் எப்படி எடுப்பேன்னா, இப்போ 3 வெங்காயம்னா 3 தக்காளி அப்படி போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் தக்காளி அதே ஈக்குவல் அமௌண்ட் போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக வதங்கியிருக்கணும். இல்லை அந்த பச்சை டேஸ்ட் வந்துடும், ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப புளிப்பாயிடும். நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா எனக்கு கிரேவி மாதிரி வேணும். நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு, தோசை சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து மூழ்க வச்சிடலாம். வச்சுன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுண்டிடும். இப்போ சுண்டின அப்புறம் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பாதிலேயே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணால் குழஞ்சிரும். வெஜிடபிள்ஸும் எல்லாமே, ஏன்னா உருளைக்கிழங்குலாம் குழஞ்சிரும். ஸோ நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பட்டாணி போடுறேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஒன்றாவே போட்டுடுறேன். ரெண்டுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டே. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன் பாருங்கள். ரெண்டுமே வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே, நான் எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 8 பீப்புள்ஸ் இருக்கனால இந்த அமௌண்ட்டில் செஞ்சிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா செஞ்சிடுவேன் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் மார்னிங் சாப்பிடோட யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருவேன். கொஞ்சம் லைட்டாக வணங்கிட்டு சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் பரட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிவிடுவேன். மஷ்ரூம் நான் வந்து 2 பேக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா, அதனால் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் போட்டு நல்லா வணக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். போட்டிங்கன்னா மஷ்ரூம் நல்லா வெந்துடும்.
நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் என்ன பண்ணேன், லைட்டாக கேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கேர்ட் தயிர் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த தயிர் கூட சாப்பிட செம்மையாக இருக்கும். நான் தயிர் இதில் ஆட் பண்ணிவிடுவேன். லைட்டாக ஒரு ஸ்கூப் மட்டும் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் கிரேவி வர அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சப்பாத்தி சார் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வணக்கிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி வணக்கியிருக்கேன். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு அது ஒரு 1 மினிட் நல்லா வணக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு.